அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு பலன்கள். அதில் கன்னிராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கன்னிராசிக்கு போனேன்னா இப்போ இந்த வருடம் 2024 ரொம்ப மோசமான ஆண்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ உங்கள் ராசி மீது கேது பயணம்ன்றது ஒரு நல்ல விஷயம் அல்ல. மனக்குழப்பத்திலே இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். எதுலேயும் ஒரு தெளிவில்லாத முடிவு, ஒரு விஷயத்த செய்யலாமா வேலாமா யோசியே டைம் ஆகிருக்கும். அல்லது தப்பான டிசிஷன் எடுத்து அதில் போய் மாட்டிக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே நடந்திருக்கும். ஸோ நமக்கு நீங்கள் ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம், நமக்கு அஷ்டம சனியும் இல்லை, 7.5 சனியும் இல்லை, ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி யோசிக்கலாம். ஸோ இதுதான் அந்த சந்திரன் மீது கேதுவின் பயணம்ன்றது ஒரு நல்ல விஷயம் அல்ல. ஸோ அதில் குறிப்பாக அந்த கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் உள்ளன. உத்திரம், அஸ்தம், சித்திரை. சித்திரை நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருந்திருக்கும் 2024ன்றது. அது முற்பகுதியில் 2024 ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதன் பிறகு ஓரளவுக்கு தெளிவாக இருந்திருப்பாங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க 2024 தான். அவர்களுக்கு தான் எல்லா விதமான வகையில் இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனை, ஒரு தொழில் செய்ய முடியாது. சப்போஸ் ஒரு சுயதொழில் இருக்கீங்க, சொந்தமாக சுயதொழில் இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பணம் வந்திருக்காது. கடன் கேட்டிருப்பீங்க, பேங்க் லோன் கிடச்சிருக்காது. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு டிப்ரமோட்டாக கூட ஆகிக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது. அது எதனா வேறு எதனா கம்பெனிக்கு போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அங்கேயும் கிடச்சிருக்காரு. ஒரு வேளை ரிசைன்மெண்ட் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அங்கேயும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இப்படி தான் இந்த வருடமானது உங்களை படுத்திருக்குன்னு சொல்லலாம். எல்லா வகையிலும் படுத்திருக்கும். வீட்டிலையும் சரி, வெளி உலகத்திலையும் சரி, பெரிய இன்னல்களை அனுபவித்திருப்பீங்கன்னு சொல்லலாம் கன்னிராசிக்கு. ஸோ ஏன் அப்படின்னா, அந்த சந்திரன் மீது கேதுவின் பயணம் ஒரு விதமான எண்ணங்கள், மன ஓட்டத்தை தடுக்கும், இல்லை உங்களுடைய சிந்தனையை தடுக்கும். புதுசாக முடிவெடுக்க முடியாது, உங்களால் முடிவை தைரியமாக எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாது அதுமாரி எடுத்த முடிவுகளும் தவறான விஷயங்கள், தவறான இடத்துல போய் முடிஞ்சிருக்கும்னு சொல்லலாம். எல்லாருக்குமே கன்னிராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இப்படி தான் இருந்திருக்கும். சித்திரை கொஞ்சம் பரவாயில்ல இருந்திருக்கும் 2024. அஸ்த நட்சத்திரம் இப்போ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உத்திர நட்சத்திரக்காரர்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. நவம்பர்லேருந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் சரியில்லை. ஸோ நவம்பர்லேருந்தே நீங்கள் சரியில்லைன்னு சொல்லலாம். நான் சொன்ன அமைப்புகள் எல்லாமே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். லைவ்லேயே பார்க்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் இயர் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போவதில்லை. 2025ஆம் ஆண்டு ஒரு சரியில்லாத, ஒரு சுமாரான ஆண்டு அல்லது கொஞ்சம் மோசமான ஆண்டு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுடைய நட்சத்திரத்தில் மேலே தான் கேது செல்கிறார். கேது ஞானகாரகர், மோட்சகாரகர்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை தருவன்றது உறுதி. ஏன் அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியாக நல்லதையே செய்து கொண்டு இருக்கும் பொழுது பெரிய தொந்தரவுகளை தர மாட்டார் கேது. நம்ம எப்பயாவது ஒரு முறை தப்பு பண்ணியிருப்போம், அது இந்த காலகட்டத்தில் நம்ம தண்டனையை அனுபவிப்போம். அதுதான் அது கேது கொண்டு தருவார். நீங்கள் செய்த நல்லதுகளுக்கு நல்லதை கொண்டு தருவார். நீங்கள் செய்த தீமைக்கு தீமையை கொண்டு தருவார். நீங்கள் என்ன முன்னாடி சொன்னீங்களோ அதுக்கு முன்னாடி அதுக்குண்டான பலன்கள் இந்த வருடம் நடந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே இதுதான் நடந்திருக்கும். அந்த ராசியின் மீது பயணம்ன்றது, சந்திரன் மீது பயணம்ன்றது இது உண்டான பலன் தான். ஒருவேளை நீங்கள் கன்னிராசியாகவே இருந்து கன்னி லக்னமாகவே இருக்கீங்க அப்படின்றாங்க, உங்களுக்கு பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். முற்பகுதி வரை இது இருக்கும். முக்கியமாக உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அது அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். சித்திரை தப்பிச்சிட்டாங்க. அஸ்தமும் முடிஞ்சிடுச்சு ஓரளவுக்கு. இனிமேல் அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இப்போ தான் எழுந்துச்சு உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இருக்காது. நெக்ஸ்ட் இயர் 2025 உத்திரமுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே தயாராகி கொண்டு வருவது நல்லதுன்னு சொல்லலாம். பெரிய முடிவுகள் எடுக்காதீர்கள் நெக்ஸ்ட் இயரில் 2025. பணம் சார்ந்த விஷயங்கள் எந்த முடிவுகளும், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒத்தி வைங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு அப்புறம் பார்க்கலாம், தள்ளி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குருபலம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் முற்பகுதி வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பத்தையே குடிச்சிருக்கும். புத்தகம் எடுத்து வச்சு படிக்கலான்னு உட்காந்தா கூட எண்ண ஓட்டங்கள் எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கும், சிந்தனை எங்கேயோ இருக்கும், நம்ம மட்டும் தான் அங்கே உட்காந்துருப்போம், அப்படியே சுற்றி வரும். அப்படிலாம் புத்தகத்தை எடுத்தோன்னா தூக்கம் வரும். இதுமாரி அவஸ்தைகள்லாம் கன்னிராசிக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும்.
இது கன்னிராசிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணலாம் இப்போ கன்னிராசி ஆட்களுக்கு நெக்ஸ்ட் இயர் எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் இந்த குழந்தைகளுக்கு இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு எந்த ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்வி வரை படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னா சங்கரன் கோயில் போயிட்டு வாங்க ஒரு முறை. ஏன் அப்படின்னா உத்திர நட்சத்திரம் அன்று சங்கரன் கோயில் செல்வதென்று சிறப்பு. ஏன் அப்படின்னா அவர் உத்திர நட்சத்திரம்ன்றது சூரியனையும், அதாவது சிம்ம வீட்டையும் கன்னி வீட்டையும் இணைக்கும் பாலமாக உத்திர நட்சத்திரம் இருக்கு. சூரியன் விஷ்ணு 2 பேரும் சேர்த்து கும்பிடணும் அப்படின்னு ஒரே கோயில் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரனார் கோயில் மட்டுமே. ஸோ அங்கேயே சென்று நீங்கள் வழிபட்டு வர படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கல்விக்கு சிறந்ததுன்னு சொல்லலாம். வித்யாரம்பம் ஆரம்பிக்க போறீங்க, குழந்தைகளுக்கு 5 வயசு ஆனவன சேர்க்க போறீங்க அப்படின்னாக்கா உத்திர நட்சத்திரத்தில் சேர்க்கறது நல்லது. அதுவும் இல்லாம அஸ்த நட்சத்திரத்திலையும் சேர்க்கலாம், 2 நட்சத்திரத்திலையும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லது. கல்விக்காரகன் புதன், ஏன்னா புதன் அஸ்த நட்சத்திரத்தில் தான் புதன் உச்சமடைகிறார். இப்போ கல்விக்கு ஒரு மிக உயர்ந்த அமைப்பு அஸ்த நட்சத்திரம். அன்றைக்கு பள்ளி குழந்தைகளை சேர்க்கலாம் தாராளமாக ஜூன் மாசத்துல. இப்போ படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சங்கரன் கோவிலில் உள்ள சங்கரனாரை படித்துக் கொள்ளவும். ஸோ ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிறீங்க, இல்லை உத்தியோகஸ்தர்கள் ஒரு உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க, இல்லை சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா பெருமாள் வழிபாடுன்றது சிறந்தது. பெருமாள் வழிபாடு வீட்டில் அருகில் உள்ள எந்த பெருமாளையும் கும்பிடலானீங்க. எல்லா பெருமாளுக்கு கும்பிட்டாலும் தீபம் ஏற்றி வர உங்களுடைய பயன்கள் நெக்ஸ்ட் இயர் அதிகமாகவே கிடைக்கும்ன்றத சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும். ஸோ கன்னிராசியிலேருந்து கேது மே மாதம் விலகுகிறார். உங்களுடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசியிலேருந்து விலகி சிம்ம ராசிக்கு போகிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ திருமணத்துக்கான அமைப்பு நெக்ஸ்ட் இயர் முற்பகுதி வரையே உள்ளது. ஸோ குருபலன் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேக்குள்ளே திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைவு தான் திருமணம் சார்ந்த விஷயங்களில். ஸோ அடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த ராசி தொடரும். ஸோ அதுவரை நன்றி, வணக்கம்.